ஸ்ரீஹ ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமஹ. பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் குமுதவள்ளி கிருஷ்ண ஸ்ரீனிவாசதாசி, ஸ்ரீ கிருஷ்ண வேத கல்வி நிலையம், காட்பாடி, வெள்ளூர். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் பாராயணம் பொருளுடன் சேர்ந்து கற்றுக்கொள்வோம் வாருங்கள். சென்ற பகுதியில் ஸ்லோகம் 6 வரை பார்த்தோம். இன்று ஸ்லோகம் 7. அக்ராஹ்ய சாஸ்வத கிருஷ்ணோ லோஹிதாக்ஷ பிரதர்தனஹ பிரபுதத்திரிக குத்தாம பவித்ரம் மங்களம் பரம். அக்ராஹ்ய சாஸ்வத கிருஷ்ணோ லோஹிதாக்ஷ பிரதர்தனஹ பிரபுத திரிக குத்தாம பவித்ரம் மங்களம் பரம். இந்த ஸ்லோகத்திற்கான விளக்கம்: நம் புலன்களுக்கு புலப்படாதவன், அக்ராஹ்ய ஓய்வில்லாத ஜெகத்காரியங்களை செய்தவன், சாஸ்வத லீலைகள் செய்பவன், ஆனந்தமயன் ஆனந்தத்துக்கு இருப்பிடமானவன், கிருஷ்ணோ கிருஷ்ண நம் மீதுள்ள வாத்சல்யத்தால் அன்பினால் கண்களில் கருணை என்ற நீர் கோத்து சிவந்த கண்களை பெற்றவன், லோஹிதாக்ஷ பிரளய காலத்தில் நம்மை தன் வயிற்றில் வைத்து காப்பவன், பிரதர்தனஹ அளவற்ற செல்வம் உடையவன், பிரபூதஹ திரியாத் விபூதி எனப்படும் பரமபதத்தை தன் இல்லமாக கொண்டவன், திரிக குத்தாம அடுத்ததாக தானும் பரிசுத்தனாய் பக்தர்களையும் பரிசுத்தமாக்குபவன், பவித்ரம் மங்கள குணங்களையே நிரம்பியவன், மங்களம் பரம். அடுத்ததாக இந்த ஸ்லோகத்திற்கான மிக நீண்ட விளக்கமாக ஒவ்வொரு சொல்லுக்கான பொருளை மிக நீண்ட விளக்கமாக பார்க்கலாம். முதலாவது சொல் அக்ராஹ்ய என்றால் கிரகிக்க முடியாதவன், தானே காரணமாகவும் கர்த்தாவாகவும் இருப்பவன், யாருடைய உணர்தலுக்கும் அப்பாற்பட்டவர், புத்தியால் பிடிக்க முடியாதவர், புலன்கள் எனப்படும் இந்திரியங்களால் அறிய முடியாதவர். அதாவது குயவனால் கட்டுப்படுத்தப்படும் மண், நிசவாலியால் பின்னப்படும் நூல் ஆகியவை போன்று அல்லாமல் இவன் யாராலும் கட்டுப்படுத்தப்படாதவனாக உள்ளான். இதனையே தைத்திரிய நாராயணவள்ளி பகவானை மேலிருந்தோ கீழிருந்தோ பக்கத்திலிருந்தோ யாரும் கட்டுப்படுத்த இயலாது என்று குறிப்பிடப்படுகிறது. சிருஷ்டியை பரபிரம்மே மேற்பார்வை செய்கின்றான் என்று யஜுர் அஷ்டகமும், பகவான் மட்டுமே சிருஷ்டியை கட்டுப்பாட்டில் வைத்துள்ளான் என்று ஸ்வேதாஸ்வர உபனிஷத்தும் எடுத்துரைக்கின்றது. அடுத்த சொல்லான சாஸ்வத என்றால் படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகவே விடாமல் தொடர்வதால் ஓய்வில்லாதவர், நிரந்தரமாக இருப்பவர், எல்லா காலங்களிலும் இருப்பவர். சுருக்கமாக சொன்னால் அவர் காலத்தால் நிபந்தனையற்றவர். அடுத்த சொல்லான கிருஷ்ணோ என்றால் கரிய நிறம் படைத்தவர். கிருஷ்ணா என்ற சொல்லுக்கு சமஸ்கிருதத்தில் இருள் என்று பொருள். ஆன்மீக ரீதியாக புரிந்து கொள்ளப்படாத உண்மை சில இருளுக்கு பின்னால் மறைக்கப்பட்டதாக கருதப்படுகின்றது. படைத்தல், காத்தல் போன்ற தொழில்களை தனது விளையாட்டிற்காகவே செய்வதால் எல்லையற்ற ஆனந்தம் கொண்டவனாக உள்ளான். இதனால் இந்த திருநாமம் கொண்டான். இதனையே மகாபாரதம் உத்தியோக பருவத்தில் கிருஷ் என்றால் மகிழ்ச்சிக்கான காரணம் என்றும், ந என்றால் மகிழ்ச்சி, அதாவது அவன் மகிழ்வின் இருப்பிடமாகவே உள்ளதால் கிருஷ்ணன் எனப்படுகின்றான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கிருஷ்ண என்ற சொல்லிற்கு இன்னொரு அர்த்தமாக கூற வேண்டுமானால் பக்தர்களை மயக்குபவர், ஆகர்ஷ்ணன், அதாவது அனைவரும் தன்னை நோக்கி ஈர்க்கும் வல்லமை படைத்தவர் என்ற பொருளாகும். அடுத்த சொல்லான லோஹிதாக்ஷ என்றால் மகிழ்ச்சிக்கு அறிகுறியாக தாமரை போன்ற சிறந்த திருக்கண்களை உடையவர். இந்த கண்களின் மூலம் தனது எல்லையற்ற ஆனந்தத்தை வெளிப்படுத்தியபடி உள்ளான். பொதுவாக
சிவப்பு நிற கண்கள் கோபத்தை குறிக்கின்றன. ஆனால் இந்த பகவானுடைய இந்த சிவந்த கண்கள், செந்தாமரை கண்கள், அவருடைய பல அவதாரங்களில் தீமையை அழிக்கும் நோக்கத்திற்காக எடுக்கப்பட்ட அந்த அவதாரங்களில் அவருடைய இந்த சிவந்த கண்கள், அந்த கோபமானது தீமையை அழிப்பதற்காகவும் வாழ்க்கையின் உயர்ந்த மதிப்புகளை புறக்கணித்து வாழும் தீய எண்ணம் கொண்ட அந்த மனிதர்களை அழிப்பதற்காகவே உள்ளது. அடுத்த சொல்லான பிரதர்தனக என்றால் அனைத்தையும் பிரளய காலத்தில் சம்ஹாரம் செய்பவன் என்று பொருள். தர்த்தி என்றால் சம்ஹாரம் செய்தலாகும். அடுத்த சொல்லான பிரபூத என்றால் ஞானம், ஐஸ்வர்யம் முதலிய குணங்கள் நிரம்பியவர். அதாவது அனைத்தையும் சம்ஹாரம் செய்பவன் என்றாலும் அனைத்தையும் நிரம்ப பெற்றவன், அதாவது குறையாமல் உள்ளவன். எல்லையற்ற ஆனந்தமும் நித்தியமாக உள்ள தன்மையும் கொண்ட பரமபதத்தை தனது இருப்பிடமாக உடையதால் இவ்விதம் உள்ளான். எனவே பிரபூத்த. இதற்கு உதாரணமாக பகவான் கிருஷ்ணர் அவதாரத்தில் அவர் தனது சர்வ வல்லமை மற்றும் சர்வ ஞானத்தால் எப்போதும் நிறைந்தவராக நிரூபித்தார். அதாவது தனது அவதாரத்தில் கூட எப்பொழுதும் நிறைந்தவராகவும் பரிபூர்ணராகவும் இருந்தார் என்பதே இதற்கான பொருளாகும். அடுத்த சொல்லான ஸ்திரிக குத்தாம என்றால் அழியும் விளையாட்டு உலகத்தை விட லீலா விபூதி, அதாவது மும்மடங்கு பெருத்த வைகுந்தத்தை நித்திய விபூதி உடையவர். 3 உலகங்களையும் தனது இருப்பிடமாக கொள்பவன். அதாவது மேல், கீழ் மற்றும் நடுவாகிய 3 உலகங்களுக்கும் இருப்பிடம். திரிபாத் விபூதி எனப்படும் பரமபதத்தை இடமாக உடையவர், அல்லது 3 கூறுகளாக பிரிக்கப்பட்ட ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ் என்னும் 6 குணங்களுக்கும் இடமாக இருப்பவர். எனவே ஸ்திரிக குத்தாம எனப்படும். அடுத்த சொல்லான பவித்ரம் என்றால் குற்றமற்ற தூய்மையானவன் என்ற பொருள். தூய்மைப்படுத்தும் ரிஷியாகவும் மந்திரமாகவும் தேவதையாகவும் இருப்பவர். தூய்மையானவர் மற்றவர்களை தூய்மையாக்குபவர் என்ற பொருளும் உண்டு. அடுத்த சொல்லான மங்களம் என்றால் சிறந்த மங்கள வடிவினர் அல்லது வழிபடுவோர்க்கு சிறந்த நலன்களை அருள்பவர். தீமைகளுக்கு எதிரான சிறந்த மங்களங்களின் இருப்பிடம், மங்களத்திலேயே மிக உயர்ந்த மங்களத்தை கொடுப்பவர் என்ற பொருளும் ஆகும். அடுத்த சொல்லான பரம் என்றால் எல்லையற்றது. அதாவது அவனுடைய மங்களமானது அனைத்து சுபங்களுக்கும் இருப்பிடமாக உள்ளது. அந்த தேஜஸ் எல்லையற்ற ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது, அதுவே பரம் எனப்படும். பத்த முக்த நித்தியர்களை காட்டிலும் உயர்ந்தவன். ஏனென்றால் அவனுடைய எல்லையற்ற அந்த கல்யாண குணங்களாலும் அந்த தேஜஸாலும் எல்லையற்ற பேரானந்தத்துடன் எப்பொழுதும் இருப்பவன். அது மட்டுமல்லாமல் அனைத்து ஆனந்தங்களும் அவனில் சென்று முடிவதால் அவனே ஆனந்தமயன் எனப்படுகின்றான் என்று பிரம்மசூத்திரமும் இதனை எடுத்துரைக்கின்றது. இந்த ஸ்லோகம் தமிழ் வரிகளில் நிலையான சச்சிதானந்தன் சிவந்த கண்ணன் பிரளயரூபன் பிரபஞ்ச ஞானம் உடையோன் மங்களன் உலகாள்பவன். மீண்டும் இந்த ஸ்லோகம். அக்ராஹ்ய சாஸ்வத கிருஷ்ணோ லோஹிதாக்ஷ பிரதர்தனஹ பிரபுதத்திரிக குத்தாம பவித்ர மங்களம் பரம். உங்களுக்காக இந்த பதிவை வழங்கியவர் அடியேன் குமுதவள்ளி கிருஷ்ண ஸ்ரீனிவாசதாசி, ஸ்ரீ கிருஷ்ணா வேதகல்வி நிலையம், காட்பாடி, வெள்ளூர். மீண்டும் அடுத்த ஸ்லோகத்தில் சந்திப்போம். நமஸ்காரம்.